மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரசியல் அப்டேட்டு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே போகணும் அப்படின்றது தமிழகம் முழுவதும் கூடிய பெரும்பாலான காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய விருப்பமா இருக்கு. இதற்கு நேர்மாறாக எப்படியாவது திமுக ஒட்டியே இருக்கணும், ஏன்னா தனக்கு தனிப்பட்ட விதத்தில் லாபம் இருக்கு அப்படின்னு கருதுறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அதனால இந்த கூட்டணி எப்படியாவது தக்க வைக்கிறதுக்கு அவர் போராடி இருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன அறிக்கையில் சொல்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணி சம்பந்தமாக யாராவது விமர்சனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, காங்கிரஸ் தேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி நபர்கள்னால. சமீபத்தில் திருச்சி வேலுச்சாமி அவர்களாகட்டும், இல்லாட்டி மாணிக் தாகூர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே திமுக கூட்டணி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அதனால வெளிப்படக்கூடிய விஷயங்களை பேசும்போது நான் நினைச்ச ஒரு மாசத்துல அமைதியாயிருவாங்க, இல்லை 2 வாரத்தில் அமைதியாயிருவாங்க. ஏன்னா எப்போதுமே இப்படியான குரல் வரும்போது உடனடியாக டெல்லிக்கு ஃபோன் போகும், திமுக இருந்து உடனே அமைதியாயிருவாங்க. ஆனால் இந்த முறை தான் இவங்க பேச ஆரம்பிச்சு ஏறக்குறைய ஒரு 5-6 மாதமா இவங்க தொடர்ந்து பேசுறாங்க. சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதுரை, தூத்துக்குடி, திண்டுக்கல், திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி, நெல்லை இந்த மாவட்டங்களில் திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரம் ரெண்டுலுமே பங்கு வேணும், அதோட சேர்த்து அதிகாரத்தில் எப்படியான பங்கு வேணும் அப்படின்றதும், அதோட சேர்த்து கூடுதலாக உள்ளாட்சி இருக்கு இல்லையா, இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த உள்ளாட்சியிலையுமே சீட்டு சேர்த்து வாங்கிறது நல்லது. இதையெல்லாம் தீர்மானமாக காங்கிரஸ் முதல் முறையாக, எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக 15 வருஷத்துல இயற்றுது. இதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயற்ற வேலை இருக்கு இல்லையா, இதை மாணிக் தாகூர் போன்ற நபர்கள் முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது நம்மளால ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளை கூட்டி இந்த மாதிரி தீர்மானத்தை இயற்ற சொல்றது இல்லையா, இது எல்லாமே மாணிக் தாகூர் மட்டும் பண்ண முடியாது. கட்சியினுடைய மேலிடம் ஆசீர்வாதம் இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த வகையில் ராகுல் காந்தியோட ஆசீர்வாதத்தோட இது நடக்குதுன்றதை 100% நம்மளால உறுதிப்படுத்த முடியும். இந்த நிலைமையில இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் காங்கிரஸை இன்னும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. அது எதனால, ஏன், எப்படியான விஷயத்தினால இந்த நேரம் தான், இதுதான் காங்கிரஸ்க்கு தமிழகத்தில் வளர்றதுக்கான வாய்ப்பு, வெற்றி கிட்டு அடுத்த விஷயம் வளர்றதுக்கான வாய்ப்பு, அது எதனால ஏன்ற விஷயம் இல்லையா, அதை தான் இந்த வீடியோல காங்கிரஸ் நிர்வாகிகளுக்காகவே போடுறேன்னு வச்சுக்கவேன். இதை மேற்கொண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி கட்சிகளிடையே கட்சி தலைவர்கள் பேச வேண்டியது ரொம்ப தெளிவா பேசி விஷயங்களை உருவாக்குறது இல்லையா, இது அரசியல்ல முக்கியமோ, அதே மாதிரி நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்க, இல்லாட்டி ஒரு சேலரி ஹைக் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடங்கள்ல உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லையா, அதோடைய தேவை மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை உங்களுக்கு தமிழ்ல எளிமையா கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை இதை கொஞ்சம் பாருங்க. Appraisal month happening, me working hard, want hike. It's appraisal month now. I have been working hard and I'm hoping for a hike. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்திருப்பீங்க இன்ஸ்டன்டாவே இந்த சூப்பர் நோவா எப்படி உங்களுக்கு தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு திங்கிங் லேப் மூலமா உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்குது, அதாவது ஆங்கிலம் பேசுறீங்களோ அந்த வேகத்துக்கு உங்களுக்கு இதை மாத்தி கொடுக்குது. இதுல அன்லிமிட்டட் பிராக்டிசஸ் இருக்குது, இன்டர்வியூ, கிளையண்ட்டுக்கான கால்ல பேசுறதுக்கான கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் பல ஆக்டிவிட்டிக்காக நீங்க பேசி இந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல இதுலயே பிராக்டிஸ் பண்ண முடியும். இவ்வளவு ஃபீச்சர்ஸோட சேர்த்து மிக முக்கியமானது உங்களை அக்கௌண்டபிலிட்டியில வச்சுக்கிறதுக்காக ஹேபிட் மென்டரும் இருப்பாங்க. ஒரு சாட்ஜிபிட்டிலயோ ஜெமின்லயோ இது கோர் ஸ்ட்ரக்சரா நமக்கு கிடைக்காது. அதே போல இது மாதிரி இங்கிலீஷ் கிளாஸஸ்ல ஒரு 15-20 பேர் முன்னாடி பேசி அதுல ஒரு கூச்சம் இருக்கும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் தான், பிரைவேட்டா நீங்க பேசி பழறனால பிராக்டிசஸ் இன்னும் எளிமையா இருக்கும். அதனால பிராக்டிகலா இங்கிலீஷ் பேச கத்துக்கணும்னா இந்த வாட்ஸ்அப் குரூப், இந்த வீடியோ பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு இப்போ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி சுமார் 75% ஆஃபரோட சூப்பர்னோவா அவர்களுடைய கோர்ஸ் எடுத்துக்கோ, இங்கிலீஷ் பேச கத்துக்கோ. இப்போ விஷயத்துக்குள்ள வரலாம். இந்த நேரம் தான் சரியான நேரம். இதில் தான் உங்களால் இந்த அதிகாரங்களை கைப்பற்றி வாங்க முடியும். நான் சொல்கிறேன்னா, இங்கே உங்களுக்கு இன்னொரு பக்கத்து விஜய் அவருடைய ஆஃபர் இல்லையா, இது பலமாக ஒரு பார்கெனிங் பவரை கூட்டுது. யாரு? காங்கிரஸ்க்கு. இதை நிர்வாகிகள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 5 வருஷத்தில் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் அரசு சம்மந்தப்பட்ட இந்த கவர்மெண்ட் அட்வொகேட்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த கவர்மெண்ட் அட்வொகேட்டாக நியமனம் பண்ணுறாங்க இல்லையா, இதில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க எத்தனை பேரை நியமனம் பண்ணீங்க? அப்படி நியமனம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எந்த நீதிமன்றத்திலையும் நீதிமன்ற வளாகத்திலையும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வழக்கறிஞருடைய ஒரு ஆதரவு இருக்காது. ஏன்னா எல்லா பேருக்கும் ஏதோ ஒரு போஸ்ட் தேவை, அதோட சேர்த்து அதிகாரமும் ஒன்று தேவை. அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமனம் ஆகணும். அரசு தரப்பு வழக்கறிஞர்களை ஏதாவது நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. அதுவும் சில பேர் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நபர் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் இவங்க அரசு வழக்கறிஞர்களாக பெரிய லெவலில் நியமிக்கப்படவே இல்லை. 99%. அதுக்கடுத்து கவர்மெண்ட் போஸ்ட், இந்த வாரியம் சம்பந்தப்பட்ட போஸ்ட் நிறைய இருக்கும், அதில் ஒன்றும் கூட காங்கிரஸ் கட்சி கிடைக்கவே இல்லை. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் 96 சீட்டு தான் அவர், ஏன்னா 38 சீட்டு இருந்துச்சு காங்கிரஸ்ட. அப்போ அவங்க எந்த அதிகாரத்தையும் கேட்கவே இல்லை. ஆனால் இவர் வெறும் 16-15 சீட்டு வச்சுக்கிட்டு 4 அமைச்சர், கூடுதலாக ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஒரு 6 வாங்கலையா,
அந்த மாதிரி பார்கெயின் பண்ணி வாங்க தெரியணும். கருணாநிதி வாங்கினார்ல, அப்போ நீங்கள் வாங்கலைன்னா கட்சி வளராது. அன்னைக்கு நீங்கள் வாங்காதனால தான் நீங்கள் கட்சி தேஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி அதிகாரங்களை கைப்பற்றலைனா தான் உங்களால் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். ஒரு அரசியல் கட்சியாக இந்த பதவிகளை வச்சு கொள்ளையடிக்கலாம் ஒரு கூட தப்பு, நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் அதிகாரம் இல்லாமல் உங்களால் கட்சிக்குள்ள என்ன செய்ய முடியும்? இன்னொரு பக்கம் கார்பரேஷன் கமிட்டி ஒன்று இருக்குது. லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிச்சதுமே இந்த கார்பரேஷன் கமிட்டி ஒன்று போடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சிக்காரன் மட்டும் கிடையாது, எல்லா பேருமே புரிஞ்சுக்கிட்டுமே எதனால இந்த கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் தேவைன்றது. இந்த கார்பரேஷன் கமிட்டி சென்னை கார்பரேஷன் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கார்பரேஷன் இருக்குது. என்ன மாநகராட்சி, இந்த மாநகராட்சியில் கமிட்டி ஒன்று போடுவாங்க. இந்த கமிட்டியில் ஆவாத கமிட்டியில் 2 பேரும் சேர்த்துட்டு இருப்பாங்க. எல்லா கவுன்சிலும் இருக்காங்க இல்லையா, அதில் மிக முக்கியமானது இந்த நகர விரிவாக்கம். இந்த மாதிரி முக்கியமான ப்ராஜெக்ட் எதுலையுமே காங்கிரஸ்காரன் சேர்த்துக்கவே இல்லை. காங்கிரஸ்காரோட சேர்ந்து வெற்றி பெறாங்க, கூட்டணி கட்சின்னு சொல்றாங்களா இல்லையா? இப்போ ஒன்றுபட்டு வெல்வோன்னு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாருல, ஒன்றுபட்டு வெல்வோம், வென்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவோம். அந்த நிலைமை 5 வருஷம் இருந்துச்சு காங்கிரஸ். அந்த கார்பரேஷன் கமிட்டியில் நானும் செக் பண்ற எல்லா இடங்களையும், இது எல்லாமே நாங்கள் எடுத்து சர்வே ரிப்போர்ட் சொல்றேன், எல்லா இடத்துலையுமே 99.9% முக்கியமான போஸ்ட் எல்லாத்தையுமே திமுக நிர்வாகிகளே கையில் வச்சிருக்காங்க. பின் எதுக்கு நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, சும்மா கணக்கு காட்டுறதுக்கா? அதுக்கு அடுத்து கோவிலில் இந்த ட்ரஸ்டி போடுறாங்களே, அந்த ட்ரஸ்டி என்ன போஸ்ட், அது என்ன பேரும், அதை முழுக்க திமுக சம்பந்தப்பட்ட நபர்கள். இதுலையும் காங்கிரஸ் கிடையாது. கடைசியாக டெண்டர் வாய்ப்பே கிடையாது. இப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் உங்களுடைய கூட்டணி ஆட்சியோட நடக்குது, உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து நடத்துது அப்படின்னா உங்களுக்கு இதனால கிடைக்கக்கூடிய நன்மை தான் என்ன? வெறும் எண்ணிக்கையா? அந்த எண்ணிக்கையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த நிலைமைக்கு விவரம் தெரிஞ்ச எல்லா காங்கிரஸ் நிர்வாகிகளும் வந்துட்டாங்க. அதனால தான் அவங்க கேட்குறாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, அதோட சேர்த்து லோக்கல் பாடி இல்லையா, இதுலேயே இப்பயே பேசி முடிக்கணும். இந்த அதிகார பகிர்வை நீங்கள் உருவாக்கலைன்னா, அதுவும் இன்னைக்கு இந்த தேர்தலில் 2026 தேர்தலை உங்களால் உருவாக்க முடியலன்னா எந்த காலத்திலும் உங்களால் உருவாக்கவே முடியாது. இதை அடிச்சு பலமா பேசி உருவாக்க முடியும். இதுல காங்கிரஸ் கமிட்டியுடைய தீர்மானங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இயற்றுறதுக்கான முயற்சி ஈடுபடுறீங்களே, அதை நான் வரவேற்கிறேன். அதுலேயும் பொட்டில் அடிச்ச மாதிரி மதுரையிலேருந்து ஆரம்பிச்சு பாருங்க. ஏன்னா மதுரையில் தான் திமுக தூண்டி விட்டு, எப்படி தலைமை சொல்லாமல் கேட்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. திமுக தளபதி ஒருத்தர், அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ்க்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அவமானப்படுத்தி பேசினார். நீ அங்கேயே போய் தீர்மானங்கள் ஆரம்பிச்சிங்க பாருங்க, அந்த இடத்துல அவங்கள பாராட்டுறேன். செல்வ பெருந்தையை சொல்றதெல்லாம் பின்பற்றுனீங்க, அந்த கட்சி அழிஞ்சே போகும். இந்த இடத்துல நீங்க அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்துக்கான தேவையான விஷயங்களை கேட்டு பெறுறது இல்லையா? இது இந்த தேர்தல் நடக்கல, எந்த தேர்தலும் நடக்காது. ஆக இந்த பதிவோட இறுதியாக கடைசியா மீட்டிங் போடும்போது விஜய் அவர்கள் ஒன்று சொன்னார். அது என்ன அப்படின்னா, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வளமெல்லாம் அவங்களுக்கு, உங்களை கழட்டி விட்டுருவாங்கன்னு. அந்த வளங்களாம் அவருக்குன்னு அவர் சொல்லும் போது வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு தேவையான நிர்வாகிகளை போடுறது, அது நல்லா கொள்ளையடிச்சு அவங்க மட்டும் வாழ்வாங்க, உங்களுக்கு எதுவும் தரமாட்டாங்க. நான் வந்தேன்னா உங்களுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவாரா எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை நியாயமானது. என்ன அப்படின்னா, எந்த போஸ்ட்டுமே கிடைக்கவே இல்லை. அது அட்வொகேட்டில் ஆரம்பிச்சு டெண்டர் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. இந்த நிலைமையில் யார் மட்டும் இந்த திமுக ஆட்சியில் வாழ்றானா, செல்வ பெருந்தை மட்டும் நல்லா வாழ்றாப்புல, நல்ல கட்ட பஞ்சாயத்துலேருந்து எல்லாம் பண்ணி வாழ்றாப்புல வச்சுக்கோங்க. எனவே ஒட்ட கட்சியும் அடமான வைக்கிறது செல்வ பெருந்தையை தான். செல்வ பெருந்தையை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு நீங்கள் துணிஞ்சு இதை போராடி இதில் அதிகாரத்தை கைப்பற்றுறீங்க. இல்லையா இவங்க 45 சீட்டுக்கு மேலே நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் விஜயை நோக்கி போனேன்னு வச்சுக்கோங்க, 60லேருந்து 72 போயிட்டாராம். 72 சீட்டு கிடையாது வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸை ரீச் ஆயிடலாம், இன்னொரு பக்கத்து கட்சியை வளர்த்துடலாம். எது ஓட் பர்சன்டேஜில் வெறும் 20 எம்எல்ஏ வெற்றி பெற்று உள்ளே போய் என்ன போகிறீங்க? எதுவுமே இல்லையே, 5 வருஷமா எதுவுமே பார்க்கவே இல்லையே. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாழ்வு கிடைச்சோ இல்லையோ, காங்கிரஸ்க்கு சரியான காலகட்டம். இதில் விழித்து கொண்டால் ஒழிய அந்த கட்சி இல்லை, காலி. பதிவோட இறுதியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு இன்னைக்கு சூப்பர் நோவா பார்த்தோம். அதோடைய மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி சுமார் 75% ஆஃபரோட சூப்பர் நோவா அவர்களுடைய கோர்ஸ் எடுத்துக்கோ, இங்கிலீஷ் பேச கற்றுக்கோ.